தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே அப்பா. ஆசைகளின் வேகத்தில், குரோதத்தின் வேகத்தில் எங்கே ஓடுகிறேன் என்று தெரியாமல் ஓடி இளைத்து விட்டேன். இதோ பலத்த காற்றுக்கு நடுவே எரியும் விளக்காக தவிக்கும் என் மனதின் வேகத்தை அடக்க உன் கருணை கரங்களால் என் தலையை தொட்டாய. என் வேகம் கெடுத்து என்னை ஆட்கொண்ட என் வேந்தனே. என்னுடைய பேர் கோகுலகிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன் சார். இனிஷியலா எனக்கு இந்த ஆன்மீகத்துல ஆரம்ப கட்ட காலத்துல அதெல்லாம் பெருசா ஈடுபாடெல்லாம் இருந்துச்சு சார். ஸோ நார்மல் ஆஸ் யூஷுவல் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரிதான் இருப்பேன். கோவிலுக்கெல்லாம் போவேன். மற்றபடி இந்த டீப்பா ஆன்மீகத்துல வரணும் அத மாதிரிலாம் பெருசா இன்வால்மெண்ட்லாம் அதுல இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாங்களா, ஐயாப்பூர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவரோட டீம்மேட் நான் ஸ்ட்ரைச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டங்கள்ல எனக்கு தெரியும் இவர் மெடிடேஷன்ல இருக்காங்க, இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு, இந்த பாதையில இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கும் இன்வால்மெண்ட் இருந்துச்சு. ஆன்மீகம் போகணும், இந்த பாதையில போகணுன்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் அந்த எங்கேஜ்ல எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் உலக வாழ்க்கையில நாட்டம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும். மெயினா இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தா நம்ம ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஜீவகாரண்யம் சொல்றாங்க, ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று மற்ற எந்த பேட் ஹேபிட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ யூஸ்வலா எல்லாருக்குமே எங்கேஜ்ல இருக்க மாதிரி அப்படியே ஜாலியா இருக்கிறதால நம்ம எதுக்கு இந்த டைம்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு சார். அதுதான் மெயின் ரீசன் நான் வராததுக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரே நிமிஷத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து மாறும்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பெருசா எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அது மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. எப்படின்னா அதுக்கப்புறம் நான் சாமி கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல நானும் வெளியே வந்துட்டேன், அவரும் அந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 years கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா சொல்லணும்னா. ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம், அபிஷியலா பேசிட்டு இருப்போம், பெருசா ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ்ல ஆன்மீகத்தை பத்தி என்னுடைய கலீக் என் கூட ஒர்க் பண்ணவரு என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ஆன்மீகத்துல எனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஐயா கூட வந்து நான் வெளியெல்லாம் போயிருக்கேன் நிறைய. இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் மாதிரி வெள்ளையங்கிரி, சதுரகிரி இதெல்லாம் போவோம். அப்போ வந்து நிறைய பேசிட்டு வருவாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா சீடர்கள்லாம். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா பேசிக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் உண்மையான்ட்டோ எனக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஆனா ஐயா உண்மையை தவிர பேச மாட்டாரு. ஸோ அதெல்லாம் நமக்கு அதுக்கும் ரொம்ப பெரிய என்னது, ரொம்ப லாங், ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் இருந்தான் இனிஷியலா. எப்பயாச்சும் பேசுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவருக்கு சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட சொல்ல நான் இதை மாதிரி ட்ரிப்லாம் போவோம் வெள்ளையங்கிரிக்கு, ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைம்ல அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு முன்னாடி சாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இவரு சாமி கிட்ட உபதேசம் வாங்கி அவர் ஆக்சுவலா பாடெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டு கிட்ட பெருசா கேட்டுக்கல என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்ட்டு. ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணி திடீர்னு கோகுல் யாரு சாமி அவரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சாமிய என்னோட ஃப்ரெண்ட் கேட்டு இருந்தாரு. ஆக்சுவலா யாருங்க அவரு அப்படின்னாரு. ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் சாமி. ஸோ ஆக்சுவலா அவருடைய லைஃப்ல வந்து பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. சாமி வந்து சென்னையில இருக்காங்க, அவரு பெங்களூர்ல இருக்காரு. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட்லயே வந்து ஒரு ஐயா சூட்சமத்துல அங்க போயிருக்காங்க. அவருடைய அந்த பர்சனல் லைஃப்ல இருந்த அந்த
ப்ராப்ளம்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலா பொதுவா குருக்கள்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இத மாதிரிலாம் இப்போ மாடர்ன் டேஸ்ல நிறைய பேர் எல்லாருமே குருக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாமே கமர்ஷியலே ஆயிடுச்சு ஆன்மீகம்ன்றது. அது மாதிரி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் நீங்க அமௌண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கான ஃபேவர் நடக்குது இப்போதைக்கு, பாடம்ல இருந்து எல்லாமே. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சீடருக்காக, அது கூட அவருடைய பர்சனல் லைஃப் இல்ல, அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அப்படின்னும் போது இவரு குருவா இருக்கும் போது நம்ம சீடனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த பவுல்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி குருக்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கோகுல், நீங்க அவர் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இல்ல தெரியுங்க, எனக்கு என்ன தெரியல, அதுல பெருசா ஈடுபாடு இல்லை ஆன்மீகத்துல அந்த ஃபீல்ட்ல போறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டா அவர் சொல்லி ஒரு இருக்கும், ஒரு இயர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா திடீர்னு என்னுடைய ஆபீஸ்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, அந்த ஒரு நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நிமிஷத்துல ஒருத்தரோட லைஃப் எப்படி வேணாலும் மாறுன்ட்டு, அந்த நிமிஷம் தான் நினைக்கிறேன், அந்த செகண்ட் தான். எனக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆபீஸ்ல. எல்லாருமே எதுவுமே தெரியாத விஷயத்தெல்லாம் பெருசா எனக்கு அது தெரியும் இது தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய குரு அப்படின்ட்டு சாட்சாத் ஒரு கடவுளாவே இருக்காங்க குருக்கள். ஸோ இவ்வளோ பெரிய குரு நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம இதை மிஸ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கில்ட் இருந்துச்சு. எதுவுமே தெரியாதவங்க எல்லாம் வச்சுட்டு நான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அறிந்த ஒருத்தவர் நமக்கு தெரிஞ்சும் நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட் இருந்து நான் உடனே அப்பயே தோணுச்சு நம்ம போலாமா அப்படின்ட்டு. எனக்குள்ள இன்னும் கொஞ்சம் டவுட்டுமே இருந்துச்சு. நிறைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்மளால முடியுமா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்னும் நிறைய மற்றபடி யங்ஸ்டர்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதை மாதிரிலாம் இருக்கும்போது யோசனை இருந்துச்சு. சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு உடனே சாமிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கும் ஆன்மீகம் மெடிடேஷன் கத்துக்கணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன சாமி கிட்ட. அவரு என்னப்பா திடீர்னு உனக்கு ஞானோதயம் பிறந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இல்ல சாமி, ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தோம், தெரியல எனக்கு ஏதோ இந்த மெடிடேஷன் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவரு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நான் முயற்சி பண்றேன், என்னால முழுமையா பண்ண முடியுமான்னு தெரியல சாமி, முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேசிக்ஸ் மெடிடேஷன்லாம் சொல்லியிருந்தாரு. எடுத்த உடனே ஆக்சுவலா இது ஒரு ஆன்மீகம்ன்றது பெரிய கடல், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ அத மாதிரி இல்லாம இனிஷியலா சீடர்களை குருக்கள் டெஸ்ட் பண்றாங்க எல்லா இடத்துலயும். மோஸ்ட்லி நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க, போன உடனே அமௌண்ட்டை வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்துருவாங்க தீட்சை. ஆனா ஐயா அத மாதிரி இல்லை, இது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், இது விலை மதிக்க முடியாத ஒரு பாடம் தான் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லார் கையிலையும் கிடைச்சிட்டு அது ரொம்ப ஆபத்தாகவும் போயிடும். அந்த ஒரு ரீசனால் தான் அந்த காலத்துல சித்தர்கள்லாம் ரொம்ப சூட்சமா வச்சிருந்தாங்கன்ட்டு ஐயா சொன்னாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன், அது எல்லார் கையிலையும் ஈஸியா போயிடுச்சுன்னா அதோட வேல்யூ வேற மாதிரி போயிடும், ஆபத்தா போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சாமி. ஸோ அதனால இனிஷியலா ஒரு 6 months நீ வந்து மெடிடேஷன் பண்ணு, பேசிக் மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பண்ணணும்ட்டு எனக்கு ஃபோன்லேயே தான் சொன்னாங்க, நீ இதை ட்ரை பண்ணி பாருப்பா அப்படின்ட்டு. சாமி கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 daysக்கு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே ஒரு பார்ட்டி ஒன்று கமிட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும் சாமி, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல மோஸ்ட்லி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாமி சொல்லியிருந்தாங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ்வலாவே எழுந்திருக்கிறது மணி 7 மணி 8 மணி ஆயிடும். இன்னும் சாட்டர்டே சண்டேனா 9-10 மணிக்கு மேலதான் எழுந்திருப்பேன், அப்பதான் ரெஸ்ட் இருக்குன்ட்டு. அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்றாங்களே, நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
கோர்ஸ் இனிஷியலா அது முடியல, கொஞ்ச நாள் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அந்த பேசிக் மெடிடேஷன்லேயே இருந்தோம், எழுந்திருக்க முடியாது, எழுந்திருச்சா ஒரு மாதிரி தூக்கமா இருக்கும். எழுந்துச்சு இன்னைக்கு பாடம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வரும். ஆனா ரொம்ப வந்து விடாப்பிடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சாமி. இது பெரிய விஷயம்ன்றதால உங்களை எந்த அளவுக்கு இந்த பாதையில இருந்து உங்களை வெளியேற்றணுமோ அதை பண்ணுவாங்க, உங்களுடைய இன்வால்மெண்ட்ல தான் இதுல வந்து நீங்க முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்னும் ஓப்பனா சொல்ல போனா எனக்கு இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப ஈடுபாடு. யூஸ்வலா நம்ம யூடியூப்லாம் போன்லாம் பார்த்தாலுமே தெரியும் இல்லைங்களா, எதை திறந்தாலும் உங்களுக்கு இது கிடைக்கணுமா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இது கிடைக்கணுமா, இந்த மெடிடேஷன், அதிகாலை 111, 777, 999 அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஃபேண்டசியா இருக்கும், ரொம்ப மேஜிக் மாதிரி நடக்கும், உங்க வாழ்க்கை மாத்திடும் அப்படி இப்படின்னு உடனே எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல மெடிடேஷன்லாம் அப்படிதான் நினைச்சேன். நமக்கு இது வேணும், காசு பணம் வேணும்னாக்கா நம்ம இதை பண்ணா கிடைச்சிரும், அதுக்காக தான் மெடிடேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருந்துச்சு ஆரம்ப கட்டத்துல. எனக்கு உண்மையை சொல்லணும்னா நான் அதுக்காக தான் வந்தேன். நம்ம இருக்க ஃபீல்ட்ல வந்து அடுத்த நிலைக்கு போகணும், காசு பணம் நிறைய சம்பாதிக்கணும், காரு பங்களா அந்த மாதிரிலாம் வாங்கணும் இந்த ஃபீல்ட்ல வந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு இனிஷியலா. அப்படிதான் வந்தேன். அதுக்கப்புறம் சாமி வந்து அந்த மெடிடேஷன், பேசிக் மெடிடேஷன்லாம் பண்ண சொன்னாங்க. முதல் நாள் ஒரு 5 மணி போல உட்காந்து இருக்கும் சாமி, காலையில ஒரு 5 மணி இருக்கும், ஆமா கரெக்டா உட்காந்து அந்த பொசிஷன் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, சித்தாசனம் அப்படி உட்காரணும், முத்திரையெல்லாம் சொல்லியிருந்தாங்க, சின்முத்திரை எல்லாம் வச்சு உட்காரணும், எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், எப்படி மூச்சை நீங்க விடணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உட்காந்து பண்ணும்போது இனிஷியலா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மனம் அடங்கவே இல்லை. சுத்தமா நான் உட்காந்துட்டு தான் இருக்கனே தவிர என்னுடைய மனம் எங்கெங்கயோ போகுது. அதிகாலையா இருந்தாலுமே நிறைய எங்கெங்கயோ போயிட்டு இருந்துச்சு, மனத்தை கட்டுப்படுத்த முடியல இவரு சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் போயிருக்கும், என்னன்னு தெரியல, திடீர்னுட்டு என்னமோ எனக்கு இங்க சுடுமுனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பளீர்னு ஒரு டியூப் லைட் அடிச்சா மாதிரி இருந்துச்சு, லைட் அடிச்சா மாதிரி. டார்க் ரூம் எல்லாம் உட்காந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சாமி மெடிடேஷன். ஸோ இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வெளிச்சமா இருக்கவே, யாரோ லைட் போட்டிருப்பாங்களோ, என்னுடைய வைஃப் லைட் போட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு கண் வீழ்ச்சி பார்க்குறேன். பார்த்தா அவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஒளி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் இங்க சொல்லலாமான்னு தெரியல. அதனால அதுக்கப்புறம் சாமி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சில இன்சிடென்ட்லாம் அனுபவங்கள்லாம் வந்துச்சு. உடனே 5 மணின்றது ஒரு 6 மணிக்கெல்லாமே முடிச்ச உடனே போன் எடுத்து பண்ணிட்டேன், சாமிக்கு பண்ணி இத மாதிரிலாம் வந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது எனக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி சரி பண்ணுப்பா அப்படின்ட்டு வேற எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா உட்காந்து பண்ணும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னால இதெல்லாம் நமக்குள்ள நடக்குமா, ஒரு நார்மல் பர்சனுக்குள்ள இத மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நார்மலா ஒரு பர்சன் கிட்ட எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் சொன்னோன்னா உண்மையிலே நம்ப மாட்டாங்க, ஏன்னா நானா இருந்தாலுமே நம்ப மாட்டேன். அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு அந்த அனுபவங்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் முடிச்ச ஒரு சில அனுபவங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் சாமி கிட்ட சொல்லுவேன், இத மாதிரி வந்துச்சு, ஓ அப்படியா, சரி சரி பண்ணு பண்ணு, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அப்படியே இது போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப என்னால தாங்க முடியாத அளவுக்கு வியப்பான அனுபவங்கள்லாம் வந்துச்சு. ஒரு ஆனந்த கூத்தாடுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய லைஃப்ல அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நான் அனுபவிச்சதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்சது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சாமி வந்து எனக்கு உபதேசம் தரன்ட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க முதல் உபதேசமே. அதுல இருந்து படிப்படியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப நான் 3வது உபதேசம் வாங்கியிருக்கேன் சாமி.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மெடிடேஷன் இந்த பாதையில வர்றதுக்கு முன்னாடியும் இப்பயும் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் யார் அப்படின்றது இது பெரிய விஷயம். யூஸ்வலா நம்ம யாரையுமே யாருக்குள்ளேயும் கேட்டுக்கிறது இல்லை இந்த உலக வாழ்க்கையில. நார்மலா ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு நீ யாருன்னு கேட்டாக்கா அவங்க வந்து அவங்களுடைய பேர், ஊர், இப்ப சொன்ன இல்லைங்களா கோகுல கிருஷ்ணன், நான் இங்க இருந்து வரேன், நான் இந்த பேக்ரவுண்ட் இப்படிதான் சொல்லுமே தவிர உண்மையான நான் யார் என்பது யாருக்கும் தெரியல. அது தப்பும் இல்லை, அதற்கான நேரம் வரணும்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும். ஸோ அந்த நான் யாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த அனுபவங்கள்லாம் வர வரதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கோகுலுக்கும் இப்ப இருந்த கோகுலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா உடலுக்குள்ள அப்படி ஒரு மாற்றங்கள் நடக்கும். யூஸ்வலா உங்களுக்கு தெரியும், நீங்க யூடியூப்லாம் பாக்குற மாதிரி இருந்தா நிறைய ஒரு குண்டலின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மூச்சு பயிற்சி, தியானம், சித்தர்கள் அத மாதிரிலாம் சொல்றாங்க. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, நீயே யூனிவர்ஸ், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இனிஷியல் நம்மளுக்கு. ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியல என்னன்றது. ஸோ அந்த விஷயம்லாம் எனக்குள்ள நடக்க நடக்க அப்பதான் கேட்கிறேன், இதெல்லாம் எப்படி சாமி நடக்குது நமக்குள்ள அப்படின்னும் போது சாமி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் யார் என்று தெரிய வந்துச்சு. ஸோ இதனால எனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்க ஃபீல்டுல சாமியும் நானும் ஒரே ஃபீல்ட்ல தான் இருக்கோம். நிறைய டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் அதெல்லாம் ரொம்ப பொறுமையா நிதானமாலாம் நிறைய எடுக்கணும். ஒரு சில டிசிஷன்லாம் ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்குது நமக்கு. ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிள் மட்டும்தான் பார்ப்போம் பொதுவா எல்லாருமே. அதை வந்து இந்த 360 டிகிரி மாதிரி பார்க்க தோணும். இது எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, இதற்கான சொல்யூஷன் என்னன்றது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். இந்த உலக வாழ்க்கைக்கு சொல்ல போனா உங்களுக்குள்ள நிறைய தன்னம்பிக்கை வளரும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. இத மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஆன்மீகத்துல. பர்சனலா சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். என்னுடைய பர்சனல் லைஃப்ல இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ அதெல்லாம் சாமி கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த மெடிடேஷன். இதையும் தாண்டி இறுதியான நிலைன்னு சொல்றாங்க, அதையும் அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த பாதையில பயணிச்சுட்டு இருக்கேன். சாமியோட அனுகிரகம் இருந்தா அதையும் நான் கண்டிப்பா தொடுவன்ற ஒரு நம்பிக்கை. என் பேர் விவேக், நான் வந்து ஒசூர்ல இருந்து வரேன். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்கெப்டிக்கலான ஒருத்தன். நான் எதுனாலுமே வந்து கேள்வி கேட்பேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எது ஒன்றுனாலும் நல்ல நேரம் பார்த்து பண்ணணும், இன்னைக்கு வந்து நீ முடி கட் பண்ணக்கூடாது, அது இதுன்னு இது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அது எல்லாத்தையுமே நான் கொஸ்டின் பண்ணுற ஆளாக தான் இருந்தேன். அதே மாதிரி சின்ன வயசில் கொஞ்சம் பக்தியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக அந்த பக்தி நாட்டம்லாம் வந்து அப்பப்போ வரும் போகும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து நம்மளை வந்து புரட்டி போடும்போது நமக்கு சில டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து ஓப்பன் ஆச்சு. நான் வந்து ஏதோ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஆன்மீக பாட்டு, அது அம்மன் பத்தின ஒரு பாட்டு. அது கேட்கும்போது நெஞ்சுக்கிட்ட ஏதோ சுத்துறா மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ என் நண்பர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இது மாதிரி ஐயா வந்து பெரிய இதுல ஸ்பிரிச்சுவாலிட்டிலலாம் இருக்காங்க,
அப்படிங்கிற தாட் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லி என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி ஐயாவோட ஃபோன் நம்பர் வாங்கினேன். அப்போ எனக்கு ஐயா யாருன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நடக்குது ஐயா அப்படின்னு சொன்ன உடனே, இது ஒன்றும் இல்லைப்பா, இது சில பேருக்கு அது நடக்கும், நீ வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு, வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நிறைய விஷயங்கள் நடக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, நீ கொஞ்சம் கைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, அப்போ தான் வந்து ஐயாவை வந்து சந்திக்கிறேன். ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட போச்சு. அது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நான் அந்த மாதிரிலாம் பேசினதில்லை. ஒரு 3 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அவர் வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சதெல்லாம் வந்து அவர் பெரிய போஸ்ட்ல இருக்காரு, ஹெச்ஆர் ஹெட்டு அந்த மாதிரி தான் தெரியும். இந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்போ ஐயா தான் வந்து எல்லாத்தையும் வந்து விளக்கி சொன்னார். இந்த மாதிரி இருக்குப்பா, தெய்வம்னா என்ன, நம்ம என்ன வழிபடுறோம், உண்மையை நிறைய உண்மைகளை வந்து உடைச்சி சொன்னாரு. அப்போ கூட எனக்கு வந்து ஓகே சொல்றாரு, நம்ம எல்லாத்தையுமே, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட வந்து பெருசா வந்து ஓகே சொல்றாரு, பட் ஆனால் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே நமக்கு அது தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு தாட்லயே இருந்தேனே தவிர பெருசா வந்து நான் உள்வாங்கிக்கல. அப்புறம் நிறைய இடத்துக்கு போனேன், தியானம் கத்துக்கிட்டேன், 2-3 இடத்துக்கு போனேன், தியானம் கத்துக்கிட்டேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். பெருசா வந்து ஒரு வெற்றிடம் மாதிரியே இருந்துச்சு, என்ன பண்ணாலுமே வந்து ஒரு வெற்றிடம் மாதிரியே இருந்துச்சு, நம்மளை ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியே ஒரு இதுல இருந்தேன். நிறைய வந்து நமக்கே வந்து நம்மளையே வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா மாற்றும். இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்து வரும்போது சில விஷயங்கள் கிடைக்கும், நம்மளை ஈகோயிஸ்டிக்கா மாற்றும். ஸோ அதனால நமக்கு அந்த குரு வந்து நமக்கு தேவைங்கிறது வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ற மாதிரி நமக்கு வேணும் குரு அப்படின்னு சொல்லி நான் அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு இருந்தேன் யூனிவர்ஸ் கிட்ட. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திருப்பியும் வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்போ ஐயா வந்து சூக்ஷ்மமா வந்து நமக்கு நிறைய உதவிகள் செஞ்சாரு. அந்த அந்த கருணை அதுதான் வந்து என்ன அப்படியே ஈர்த்துச்சு. ஏன்னா அது எத்தனை பேர் வந்து அதை செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்பதான் வந்து குருனா என்ன, கருணைனா என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அந்த கருணை தான் வந்து ஈர்த்துச்சு. வர வச்சுட்டீங்க, வர வச்சுட்டீங்க, வழி இல்லை. எனக்கு தெரியாம நான் சில விஷயத்துல போய் சிக்கிட்டேன். அதை பத்தி தெரியாது, பட் ஆனா அதுவும் வந்து இன்னொருத்தங்களுக்கு தான், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் நான் அதுல மாட்டிக்கிட்டு ஐயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி இத்தனைக்குமே 2 வாட்டி தான் பேசியிருப்பேன். அதுக்கு மேல பெருசாலாம் வந்து பேசினதில்லை, எதுவும் பண்ணதில்லை. உடனே வந்து சில விஷயங்கள் செஞ்சாரு, அது மறக்கவே முடியாது. அந்த அந்த கருணை தான் நம்ம ஐயாவா இருக்கட்டும், நம்ம நித்யானந்தம் ஐயாவா இருக்கட்டும், இல்லை மணிகண்டன் ஐயாவா இருக்கட்டும், அந்த கருணைக்கு வந்து அளவே இல்லை. அந்த அந்த கருணையை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஐயாவோட தொடர்ந்து டச்ல இருந்துட்டே இருந்தேன். அப்ப கூட வந்து பாடம் வாங்கிக்கோன்னு சொன்னதே கிடையாது ஐயா. ஐயா வந்து வரட்டும், பார்ப்போம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் கிளம்பி வந்துட்டேன், ஐயா கிட்ட சொல்லவே இல்லை. வந்து ஒசூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு ஐயா நான் வந்துட்டேன் அப்படின்னு. சரி ஓகே, அப்போ சரி இன்னைக்கு வாங்கிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாடம் வாங்கிக்கோங்க. ரொம்ப வெயிட் பண்ண வச்சாரு அவரு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்ட வெயிட் பண்ண வச்சு. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து தானா வரணும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இங்க வந்து வர வச்சு அது ஒன்றும் நிலைச்சு நிற்காது. ஸோ நம்ம கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்னா என்னென்னமோ பண்ணலாம், பட் ஆனால் நாங்கள் அதை எதுவுமே வந்து ஐயா வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு. சிம்பிளிசிட்டினா என்னன்னா, நம்ம வந்து இந்த சிவசூத்ராவோட இதில் பார்த்தீங்கன்னா
பெருசா இந்த கிமிக்ஸ் அது இதெல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வரோம்னா உடனே எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. 6 மாசம் வந்து வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமும் வந்து வான்னு சொல்லலை, நானா வந்ததுனாலதான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய அனுபவங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய இடத்துல போய் தியானங்கள்லாம் கத்துக்கிட்டு பண்ணும்போது கிடைச்ச அனுபவங்களே எனக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் வந்து நான் ஐயா கிட்ட சொல்லும்போது, அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 0.0000000 போட்டு ஒரு 1ன்னு போடுவாரு, அவ்வளவுதான் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ அப்புறம் தொடர்ந்து இந்த பாடத்துல வந்து ஆரம்பிச்சேன். ஐயா சொல்லும் போதே சொன்னாரு, இது வந்து புலிவாலை பிடிச்ச கதை, நீ வந்து வாழை விட்டனா போச்சு, நீ அதோட வேகத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நமக்கு என்ன அதெல்லாம் ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வந்துட்டேன் உள்ள. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல லைஃப் போற மாதிரி ஒரு ஃபீல் நடந்துச்சு. எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றது, நிறைய எமோஷன்ஸ் வந்து நமக்கு மேலே எழும்பி வரும். அதை வந்து அந்த ஒரு விழிப்பு நிலைங்கிறது வந்து முன்னாடி இந்த எமோஷன்ஸ் வரும்போது நம்ம அதை வந்து சரமாரியா செஞ்சிருவோம். ஆனா இந்த டைம்ல வந்து அது ஒரு விழிப்பு நிலையை வந்து நமக்கு அது கொடுக்குது. இது பண்ணா இது பிரச்சனைக்கு போகும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு அதுக்குன்னு ஃபுல்லாலாம் நான் இதாயிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு 10 இடத்துல வந்து நமக்கு வந்து கோவப்படுறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லாவே குறைஞ்சு ஒரு 2 இடத்துல 3 இடத்துல நம்மளோட கோவம் வெளில வருது. அந்த ஒரு 7 இடம் வந்து நமக்கு அந்த பாக்கி வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் போகுது. கோவம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா பிரச்சனையில தான் போய் முடியும். அந்த ஒரு விழிப்பு நிலைக்கு நம்மளை அது கொண்டு போகுது. அந்த இது போட்டா இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லாஸ் தான், நம்ம போய் சண்டை போடுறதுல பிரச்சனை இல்லை, இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு விழிப்பு நிலையை வந்து அது கொண்டு வருது இந்த பாடம். அதுதான் வந்து மெயினா வந்து இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பாடத்தோட என்ன சொல்ற சாரம்னு நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். பெரிய இந்த மகான்களோட தொடர்புகள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்னதான் இருந்தாலும் நம்மளோட உணர்வு தான் அது எல்லாமே. அவங்க வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றது அது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அது எதுவுமே நான் சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை நினைக்கும் நான் தான் அதை பெடல் பண்ணி ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்கும். ஆனா வந்து பின்னாடி வந்து கையை வச்சு நம்ம தான் வந்து அதை வந்து தள்ளிட்டு இருப்போம். அது மாதிரிதான் வந்து நம்மளும் நான் இதை செய்யறேன் நான் அதை பண்றேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது எதுவுமே நம்ம கிடையாது. எல்லாமே வந்து அவங்களோடதுதான். அவங்களோட தவ வலிமை அவங்களோடது எல்லாம் அவங்க இத்தனை வருஷம் தவம் பண்ணி ஏற்றி வச்சிருக்க எனர்ஜியை தான் நமக்கு வந்து ஷேர் பண்றாங்க. அதுலதான் வந்து நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே நம்ம செயல் எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் நம்மளுதே தவிர செயல் எல்லாம் வந்து அவங்களது தான். ஸோ என்னைக்குமே நான் சைக்கிள் ஓட்டுறேங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. ஆக்சுவலா வந்து நம்ம அது பாவனை தான். ஆனா இயக்கிறதெல்லாம் வந்து குருமார்கள் தான். ஸோ அந்த கருணைக்கு வந்து ரொம்ப நன்றி தான். ரொம்ப நன்றி. பட் இந்த ஆன்மீகத்தை பத்தி பொதுவா எடுத்துக்கிட்டே போக மாட்டேன். அது அந்த தாக்கம் அவங்களுக்கு வந்தாதான் அதை பத்தி நான் பேசுவேனே தவிர்த்து என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட உதிராம பார்த்துட்டேன். ஏன் அதன்னா வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு அந்த தூண்டுதல் இல்லாம அது வந்து அவங்கள போய் சேராது. அந்த தூண்டுதல் இருக்கணும் மெயினா. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ பிரசாத் சொன்னார்ல, இத்தனை வருஷம் பேசும்பொழுதும் கான்டாக்ட்ல இருப்போம். பட் வந்து அதை பத்தி பெருசா எடுத்துக்கிட்டு போகவே மாட்டோம். ஸோ அர்த்தம் பண்றதே அவ்வளவுதான். நம்ம வந்து பெருசா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதோ இல்ல மற்றவங்க கிட்ட வந்து நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி தியானம் பண்ணுவேன், இதை பண்ணுவோம் அது பண்ணுவான்னு சொல்றதுனால நம்ம வந்து தியானத்துல ஒரு நல்ல நிலைக்கு போக முடியுமான்னா அது கண்டிப்பா போவே. தியானத்துல எப்போ நம்ம நல்ல நிலைக்கு போக முடியும்னா நம்மளை அறியும் பொழுது போக ஆரம்பிக்கும். அப்போ நம்மளை பத்தி சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்கு. அந்த நான் என்ற தன்மையே இல்லாதப்போ நம்ம எப்படி நம்மளை பத்தி சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தேவைப்படும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த கலைய யாராவது வராங்களா கேட்கறாங்களா மொத்தத்தையும் கூட்டிட்டு நான் இவ்வளவுதான் சொல்லி தருவேன், நான் வந்து எனக்கு இவ்வளவு தெரியணும், நான் வந்துட்டு இந்த எனக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும்,
அந்த மாதிரி வந்து நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது இந்த ஆன்மீக பாதை. ஆனா இன்றைய காலத்துடைய ஆன்மீகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் தான் குரு, நீங்க எல்லாம் சிஷ்யன், என்னதான் நீங்க ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லவே இல்லை. எப்பயுமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் ஒரு மரத்தை வைக்கிறேன்னா அது வந்து மாம்பழம் தான் வரணுமே தவிர்த்து நெல்லிக்கனியோ இல்லை வேற எந்த கனியோ வராது. அந்த மாம்பழம் என்னது, என்னுடைய ஆன்மீகம், நான் கற்றது என் குரு கிட்ட இருந்து, என் குரு எனக்கு கொடுத்தது, நான் அனுபவிச்சது. நான் ஒருத்தருக்கு அதை சொல்லித்தரேன்னா நான் என்னென்னலாம் அனுபவிச்சு வந்தேனோ அதெல்லாம் அவங்களும் அனுபவிச்சு வரும். அந்த அனுபவங்கள் மேல்நிலையான அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு வரலைன்னா அப்ப வந்து அவங்க மேல தப்பு இல்லை, சொல்லித்தர என் மேலதான் வந்து ஏதோ குறை வச்சு சொல்லித்தரேன்னு. இதை பெரும்பாலும் வந்து அந்த எங்க போனாலும் வந்து என்ன ஆயிடுதுன்னா வந்து அவங்க சரியா பண்ணலப்பா, என்ன பண்ண, ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரோ இல்ல மற்ற விஷயங்கள் வந்து எப்படின்னா வாத்தியார் கரெக்டா சொல்லி தரான், வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க படிக்கல, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இது ஆன்மீகம் அப்படி இல்லை. ஆன்மீகம் பண்றது நீங்க வந்து அந்த உடலுக்கு கொடுக்குற உபதேசமே இல்லை. இத வந்து அந்த ஆன்மாவை உணர்த்த வேண்டியது அந்த குருவுடைய கடமை. அவன் ஒண்ணுமே தெரியாத வடிகட்டின முட்டாளா இருந்தாலும் குரு கிட்ட வந்து சரணாகதி வந்தாச்சுன்னா நான்லாம் என் குரு கிட்ட அப்படிதான் போய் ஊந்து சரணாகதி, அவ்வளவுதான். குரு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், வேற பேச்சு. அந்த மாதிரி சரணாகதி போய் ஊந்தப்போ 100% அந்த குருவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல கடமை, அவனை வந்து எப்படியாவது மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி முழுசா கொண்டு வரலைனாலும் ஓரளவுக்காவது அவங்களை கொண்டு தூக்கி விட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து அடுத்த பிறவிலையோ அடுத்த நிலைப்பாடை தேடி வந்து முன்னேற ஆரம்பிக்கும். ஆனா அந்த அடித்தளத்திலிருந்து அந்த ஆன்மாவை தூக்க வேண்டியது அந்த குருவை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளை தேடி இவ்வளவு பேர் வராங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் வீட்டுல இருந்து கிளம்பி வராங்க, மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்ந்து மறுபடியும் இந்த பாடத்துல முன்னேறும். அதுக்காக நம்ம குரு நம்மளுக்கு என்ன பண்ணாரோ அதே தான் நான் இங்க பண்ணிக்கிட்டேன். உட்காந்து அந்த பிரபஞ்சத்தோட உட்காந்து அங்க வந்து குரு கிட்ட இருந்து சக்தியை வாங்கி அந்த சக்தியை வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், இவர் கோகுல் வந்து அடிக்கடி என்ன கேட்பாரு, நீங்க வந்து சூட்சுமத்துல வந்தீங்க, அப்பா என்னுடைய கடமை அது வர்றது, நீங்க வந்து வந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு என்று சொல்லுவாரு. ஏன்னா இங்க வந்து உபதேசம் வாங்கிட்டப்ப நான் வராம யார் வந்து எப்படி இது பண்ணுவாங்க, நீ பாடம் வாங்கிட்டப்பா அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிச்சு, நீ வீட்டுக்கு போய் பண்ணு, அடுத்த மாசம் வந்தாவா வராம இருன்னு சொல்றது முற்றிலும் தவறு. இங்க ஒரு வாட்டி ஒருத்தர் வந்து இங்க வந்து உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா முழு பொறுப்பு யார் உபதேசம் கொடுக்கணுமோ அவங்க கிட்டதான். அது ரெகுலரா கனெக்ட் பண்ணி எப்படி போறாங்க, பாடம் பண்ணும்போது சூட்சுமத்துல போயிட்டு பார்த்து அங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அதையும் சரி பண்றது, அது எல்லாமே வந்து நான் தனிப்பட்ட முறையில பண்றது எல்லாமே நம்ம குருங்க அவங்க பண்றது, அவங்க சொல்றதான் இங்க வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ இதனால வந்து இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஒரு 6 மாத காலம் வந்து நான் வந்து கேப் கொடுக்குறேன், நார்மல் சாதாரண மெடிடேஷன் பண்ணி ரெகுலரா கனெக்ட் பண்ணல. நான் ஏன் அதை ரொம்ப முக்கியமா பண்றேன்னா, எல்லாம் இந்த வயசுல வந்துட்டு என்ன ஆகும்னா உலகத்து விஷயம் மேலதான் பற்று இருக்கும். அது அவங்க மேல தவறு இல்லை. இது என்னன்னா வந்து அந்த வயது அந்த மாதிரி அது முன் ஜென்மம் பல பிறவிகளா அப்படிதான் இருந்தது. என்ன 21 வயசாக காலேஜ் படிக்கும் போது காலேஜ் பசங்களோட அது இன்பம்னு தெரியும். திருமணம் ஆயிட்ட அப்புறம் இல்லற வாழ்க்கை இன்பம் தெரியும். பிள்ளைகள் வந்துட்ட அப்புறம் வந்து பிள்ளைகள் இன்பம் தெரியும். அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம், பணம் இன்பம் தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய திருமணம், அவங்களுடைய மருமகள்கள் பேர குழந்தைகளை பாக்குறது, அது இன்பமா தெரிய ஆரம்பிச்சு. இது எல்லாமே வெளிலதான் எல்லாமே இன்பமா வந்து எத்தனையோ பிறவியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வந்து சிற்றின்பம்னு பேரின்பம் மட்டும் ஒண்ணு உள்ள. ஆனா இதெல்லாம் அழியக்கூடிய ஒரு இன்பம். ஆனா அழியா இன்பம் வந்து நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு கூடம் மாதிரி வந்து வெளில வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். என்ற உணர்வு இல்லாம வந்து பல பிறவைகளா வந்து அந்த மாதிரி வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இந்த பேரின்பத்தை பார்க்கும் பொழுது நம்மளால ஒண்ணு இதுக்குள்ள நிக்க முடியாது, வெளில ஓடிடுவோம். இருந்தாலும் என்னன்னா வந்து நம்மள அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாங்க.
இந்த உலக வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போராட்டம் மாதிரி தெரியாது. ஏன் அது போராட்டம் மாதிரி தெரியுதுன்னா, அதனாலதான் ஐயாவும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன், இந்த பாடத்துக்குள்ள வந்தா புலிவாலை பிடிச்ச கதை, இந்த பாடத்துக்குள்ள வந்தா கஷ்டம் நிறையா வரும். அது ஏன் அதெல்லாம் வருதுன்னா, ஒன்னும் வினைகள் கழி, ரெண்டாவது தேனை ருச்சிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வேற எதையாவது ஆர்டிபிஷியல் இனிப்பை வச்சா பிடிக்குமா? பிடிக்காது. தேனை போல சுவையே இல்லை. அப்போ தேனு மாதிரி இந்த பாடத்தை ருசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த உலக வாழ்க்கை மேல பற்று கம்மியாகும் பொழுது அது எல்லாமே பிரச்சனையா தெரியாது. நண்பன் பிரச்சனையாவான், மனைவி பிரச்சனையாவாங்க, பிள்ளைகள் பிரச்சனையாவாங்க, பெற்றோர்கள் பிரச்சனையாவாங்க, வேலை பிரச்சனையாகும், எல்லாமே பிரச்சனையா தான் தெரியும். ஒரு சிம்பிள், எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ணும் பொழுது ரொம்ப சந்தோஷமா பண்ணுவோம். அதாவது 10 மணி நேரம் பண்ற வேலையை கூட நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா நம்ம 2 மணி நேரம் போலாமா இல்ல 1 மணி நேரம் போலாமா தெரியும். ஆனா கடகடன்னு அந்த வேலையை பண்ணுவோம். பிடிக்காத விஷய வேலைய ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணிருப்போம். ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ண மாதிரி வேண்டா வெறுப்பா பண்ணுவோம். இப்போ வீட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, துணி மடிக்கிறது கஷ்டமான வேலை வீட்டுல இருக்கலாம். இப்ப இருக்கிற தலைமுறையில சாமான் தொழுகிறது கஷ்டமா, அதுக்கெல்லாம் வேலை ஆளை வச்சு ஓகேங்களா, அதெல்லாம் கஷ்டமா. அவங்களை பண்ண சொல்லுங்களேன், 2 பக்கெட் 3 பக்கெட் துணி அப்படியே வீட்டுல பத்திரமா வச்சுப்பாங்க, படிப்பாங்க. சாமான் அப்படியே கிடக்கும். ஈவினிங் புருஷன் வந்தாலும் அதெல்லாம் கட்டிடலாம். அந்த மாதிரி பிடிக்காத வேலையை ஏதாவது பண்ணி அவாய்ட் பண்ணிடணும். ஆனா நம்ம உலக வாழ்க்கையில உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம இந்த உலக வாழ்க்கையை அவாய்டே பண்ண முடியாது. அதனால நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா அது எல்லாமே பிரச்சனையா தெரியாது. ஆனா நம்ம ஐயா சொல்றது என்ன, அது இருக்கும், பற்றற்று இருந்துட்டு எல்லாமே நான் பண்ணுவேன், கடமையேன்னு பண்ணுவேன், கடமையேன்னு பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த உலக வாழ்க்கையில வெறுத்தாலும் பிரச்சனை தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளை நம்பி சில பொறுப்புகள் நம்ம வினையால சேர்ந்துருக்கு. பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், எல்லாமே நம்மளை சுத்தி சேர்ந்து இருக்கு. இதை நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணி அந்த வினையை கழிச்சுதான் ஆகும். இன்னைக்கு உதறிட்டோம்னா நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் அது மறுபடியும் நம்மள கிட்ட ஒட்டதான் செய்யும். உதற ஒட்டிக்கிட்டே இருக்கிற உறவுகள் நம்மளா சுத்தி ஏற்படுத்திக்கிற விலங்குகள். அதனால அதை நம்மளால உதறி வெளில தள்ளவே முடியாது. அதுவா கைண்டி ஒவ்வொரு பிறர்ல விலகி போய்கிட்டே இருக்கும். பிள்ளை ஒரு திருமண வயது மனைவி வந்துட்டாங்களா, பிள்ளை விலக ஆரம்பிச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறவு விலக ஆரம்பிச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு உறவா விலகும் போது இந்த உலகமே நம்ம விட்டு விலகும் போது இந்த பாடம் என்ன பண்ணிட்டோம், நம்மள காப்பாத்தாரு. அப்போ நம்ம முழு எண்ணமும் இந்த பாடம் காந்தம் மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறதுனால அதை நோக்கி வேகமா போகாது. அதனாலதான் நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனை இருக்கா அதை நீ எனக்கு பிரச்சனைன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க அதாவது ஒரு தூரமா இருந்து அதோடைய கரு என்னன்னு பாருங்க, இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு பாருங்க. பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்கன்ட்டு நான் எல்லாருக்குமே சொல்றேன். அத ஏன் இந்த பிரச்சனை உருவாச்சுன்னு பார்த்தோம்னா அதோடைய மூலம் தெரிஞ்சிச்சனாலே அதோடைய அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதை டிசைன் பண்ணி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய பாடத்துடைய மனம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதே அப்பா. ஆசைகளின் வேகத்தில், குரோதத்தின் வேகத்தில் எங்கே ஓடுகிறேன் என்று தெரியாமல் ஓடி இளைத்து விட்டேன். இதோ பலத்த காற்றுக்கு நடுவே எரியும் விளக்காக தவிக்கும் என் மனதின் வேகத்தை அடக்க உன் கருணை கரங்களால் என் தலையை தொட்டாயே. என் வேகம் கெடுத்து என்னை ஆட்கொண்ட என் வேந்தனே.